கிருஷ்ணா கோவிந்தா பழனியாண்டவா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பெரியவரே நம, சுவாமியே நம, பெரிய சாமியே நம. ஓ தொடங்கிட்டாங்கப்பா காலங்காத்தாலேயே பூஜைய. இந்த மணி சத்தம் கேட்டு கேட்டு அவங்க வீட்டுக்காரர் காதே போயிருக்கும். ஐய என்னது இது? இது எப்படி இங்க வந்துச்சு? டேய் மகாதேவா, மகாதேவா, எதுக்கு இப்படி காலையில சத்தம் போடுறீங்க? நான் இங்க தான் உட்கார்ந்திருக்கேன். ஆமாண்டா, நீ இருக்கிறதா எனக்கு தலைவலியே. என்னைக்கு உன்னை இங்க நான் சேர்த்தனோ அன்னைக்கு ஆரம்பிச்சதுடா என் தலைவலி. இதையா தான் வீட்டம்மாவும் சொன்னாங்க. என்னைக்கு நீங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்களோ அன்னைக்கே அவங்களுக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு. அதுக்கு பதில நான் சொல்லிக்கிறேன். முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன கருமத்தடா நீ பாத்ரூம்ல வச்சிருக்க? ஐயோ சாரி குமாரண்ண, அவசரத்துல தண்ணி ஊத்த மறந்துட்டேன். நீங்க போய் ஊத்துங்க. ச்சே, நான் அத கேட்கலடா. அந்த இலையில என்ன இருக்கு? இலையில டூத் பேஸ்ட் வச்சிருந்தேன், பார்த்தா தெரியல? அத பார்த்தாலே தெரியுது. ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்க? எங்கடா அந்த பேஸ்ட் டியூப்? அது எதுக்கு? டியூப் வச்ச பல் தேய்க்க போறீங்க? சில சமயம் அப்படியும் தேய்ப்பேன். சரி கொண்டு போங்க, இத வச்சு நல்லா தேய்ங்க. ஐயோ கடவுளே, இதை ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்க? நல்லா இருந்த டியூபை இப்படி நசுக்கி இப்படி ஆக்கி வச்சிருக்கேடா துரோகி. ஓ, இதுக்குள்ள இருந்த சோப் எல்லாம் எங்கடா? அதையெல்லாம் நான் பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கேன். நீங்க போய் மரியாதையா பல்ல தேய்ங்க. அவனோட நாசமா போன குலுக்கல் பரிசு. கம்பெனிக்காரனுங்களுக்கு வேற வேலையே கிடையாது. விக்கணுங்கிறதுக்காக என்னென்னவோ சொல்லுவானுங்க. உன்ன மாதிரி இருக்கிற மூளை கட்டவனுங்க அந்த காலி கவர் எடுத்துக்கிட்டு கம்பெனி பின்னாடியே போறீங்க. ஆமா, அப்படிதான் செய்வேன். உங்களுக்கு எதுவும் செலவாகல. இது ஏன் காசு தான்டா. கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிற காசுல தானே இந்த பொருள் எல்லாம் வாங்குறேன். இது நான் பயன்படுத்துறதுக்காக வாங்கினது. இந்த மாதிரி நாசம் பண்றதுக்காக நான் வாங்கி வைக்கல. டேய் டேய், இனிமே நான் வாங்கி வைக்கிற பொருள் எடுத்து இந்த மாதிரி நாசம் பண்ணேன்னு வெயி, இதோ இந்த கம்பி மாதிரி ஆக்கிருவேன் உன்னை. அப்படியா? அப்படின்னா இதுக்கு மேல நீங்க ஆபீஸ் போறதுக்கு நடந்தோ பஸ்லயோ தான் போயாகணும். இனிமே என்னோட ஸ்கூட்டர்ல வரணும் மட்டும் சொன்னீங்கன்னு வைங்க. ஸ்கூட்டரா? காஞ்சி போன கருவாடு மாதிரி ஒரு சைக்கிள் தானடா வச்சிருக்க. விஷயம் தெரியுமா? இந்த சோப் கவர் எல்லாம் சேர்த்து கொடுத்தா ஸ்கூட்டர் தராங்களாம். வெறும் ஸ்கூட்டர் இல்ல, கைநெட்டிக் ஹோண்டா. கைநெட்டிக் ஹோண்டா. கைநெட்டிக் இல்லடா, உன் தலையில தான் அடிக்கணும். சோப்பு கவர் கொடுத்தா யாராவது அவ்வளவு பெரிய வண்டி கொடுப்பாங்களா? மரமண்ட. கவர் மட்டும் கிடையாது, நல்லா எழுதவும் தெரியணும். அதுக்கு நல்ல அறிவு இருக்கணும், தெரிஞ்சுக்குங்க. தோன்ற மாதிரி எழுதுறதுக்கு எதுக்குடா புத்தி? இன்குலாப் சிந்தாபாத்னு எழுதுனா போதும் இல்ல? ஆமாமா, அங்க போய் இப்படி எழுதுனா போதும். இப்படி வெட்டியா நின்னு பேசிட்டு இருக்காம போய் டீயை போடுங்க. ஆமாமா, நான் உன் வேலைக்காரன் பாரு. போய் வேலை இருந்தா பாருடா. நேத்தோட இதெல்லாம் நிறுத்திட்டேன். உனக்கு டீ வேணும்னா நீயே போய் போட்டு. குமாரண்ண, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு சீனியர் தானே. ஐயே, அது அங்க ஆபீஸ்ல, இங்க நான் தான் சீனியர். ஆமா, இல்லன்னு யாரு சொன்னா? அதனாலதான் ஆபீஸ்ல குமாருன்னும் இங்க உங்களை குமாரண்ணனும் கூப்பிடுறேன். அது மட்டும் இல்ல குமாரண்ண, உங்க கையால நீங்க போட்டு கொடுக்கற அந்த 3 ரோசஸ் டீ இருக்கு, எத்தனை முறை வேணாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களோட கைப்பக்குவம் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ போடுற இந்த சோப்பு எனக்கு பிடிக்கல. டேய், நீ இப்பவே நிறைய சோப்பு போட்டுட்ட. நான் குளிச்சுட்டு உனக்கு டீ போட்டு தரேன். பாவம். அமுல் டின்னுல சோப்பு பவுடரா? டேய், உனக்கு வைக்கிறேன்டா வேட்டு. குமாரண்ணா, டீ ரெடியா இருக்கா? ஆமா, ரெடி ஆயிடுச்சுல்ல. இந்தா, அப்படியே குடிச்சிரு. டேய், என்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்க. சத்தியமா நான் குளிக்கும் போது கூட இதையே தான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம 2 பேரும் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு என் மேல ரொம்ப பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க குடிச்சிட்டீங்களா? நம்ம 2 பேரும் ஒண்ணுதானே. நீ குடிச்சா என்ன, நான் குடிச்சா என்ன? இப்ப நீ நல்லா குடி. நான் கொடுத்து வச்சவன். எனக்கும் தான். என்னாச்சுடா? என்னாச்சு? என்ன ஆச்சா? இது டீயா? சோப்பு பவுடர் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள இருந்த சோப் பவுடர் எங்க? அத நான் கிச்சன்ல இருக்கிற அமுல் டின்ல போட்டு வச்சிருந்தேன். ஆனா அத தான் நான் இப்ப டீல போட்டு கொடுத்திருக்கேன். அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம். மெதுவா மெதுவா. 5 ஸ்பூன் போட்டிருக்கேன் முழுசா. இவனுங்க சும்மா இருமா, அங்கெல்லாம் போகாத. மாலு, நீ பேசாம இரு. பக்கத்துல வீடு எல்லாம் இருக்குன்னு நினைப்பு கூட அவங்களுக்கு இல்ல. இன்னைக்கு அவங்கள என்னன்னு கேட்டுட்டு தான் வேற வேலை.
ஏண்டி லில்லி குட்டிக்கு இருமல் மருந்து கொடுத்தியா என்ன? பாரு அது எப்படி இருமிட்டு இருக்குன்னு. அம்மா அது இரும்பலம்மா, கொலைக்குது. ஆஹா, அது கொலைச்சதா இருமிச்சான்னு நான் தீர்மானம் பண்ணிக்கிறேன். தள்ளடி. சக்கரை குட்டி, செல்லம், என் தங்க குட்டி, உன்னை நான் இன்னைக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். என்னம்மா காலையிலேயே? ஐயா ஒன்னும் இல்ல, காலங்காத்தால உங்க முகத்தை பாக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். இது என்ன வீடா ஜூவா? 2 பேரும் சேர்ந்து இவ்ளோ சத்தம் போடுறீங்க? ஐயோ, அந்த உருமுன புலி நான் இல்ல, அதோ அங்க கேளுங்க. நான் உன்கிட்ட தான் பேசுவேன். நீ தானே இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்த. அதனால என்ன, பூகம்பம் ஒண்ணும் வந்துடலையே. சரி சரி, ஏதாவது பேசுறதா இருந்தா ஈவினிங் பேசிக்கலாமே. எனக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆயிருச்சு. நான் இப்போ Dress மாத்தணும். ட்ரெஸ் எல்லாம் அப்புறம் மாத்துங்க, முதல்ல வீடு மாத்துற விஷயத்த பேசுங்க. நாங்க எதுக்கு வீட்டை மாத்தணும்? வாடகை தான் கரெக்டா கொடுக்குறோமே. வாடகைலாம் ஒரு பிரச்சனை இல்ல, நான் இந்த வீட்டை ஃபேமிலியோட இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பேன். அப்படியே நினைக்கிறீங்க? நம்ம இப்பவே ஒரு ஃபேமிலி தானே. உன்கிட்ட ஒன்னும் சொல்லல. அந்த பக்கம் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா? ஓஹோ, மாலதி வயசுக்கு வந்துட்டாளா? அது எப்போ? பாவம், நாங்க ஒரு பாவாடை கூட வாங்கி தரலையே. த்வ. நல்லா மாட்டினாரு. இந்த மாதிரி நாடகம்லாம் என்கிட்ட வேண்டாம், அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன் பாத்துக்கோ. இவ்ளோ வயசாகியும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க துப்பு இல்ல. உன்ன மாதிரி நாதாரிக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? ஜானகியம்மா, குத்தி காட்டாதீங்க. மரியாதையா சொல்றேன், சீக்கிரமா வீட்டை காலி பண்ணுங்க. அப்போ நானும் மரியாதையாவே சொல்றேன், நாங்க 2 பேரும் இந்த வீடை விட்டு போக மாட்டோம். எங்களுக்கு வீடு தந்தது சாமிஜி, அவர் வந்து சொல்லட்டும், நாங்க காலி பண்றோம். இத முடிவு பண்றது நான் மட்டும்தான். அத முதல்ல பாக்கும்போதே புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதானே அம்மாவையும் பொண்ணையும் வீட்டுல விட்டுட்டு அவர் சாமியாரா போய் சேர்ந்துட்டாரு. தேவையில்லாம எதுவும் பேசுறேன், நான் யாருன்னு பின்ன காட்டிடுவேன். அப்படின்னா நான் பாக்குறேன், எங்க முதல்ல காமிங்க. நான் அப்பவே சொன்னல, ஏன் சண்டை போடுறீங்க? உன்னை யார் இப்ப இங்க வர சொன்னாங்க? போடி வீட்டுக்கு. சி, போனாயே. ஐயோ, என் ஷர்ட். ஏய் நாயே, நில்லு, இந்த வரேன், நில்லு. நல்லதா போச்சு, வீடு மாறலனா இந்த மாதிரி பல விஷயம் நடக்கும். மாலதி, அண்ணா, நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா? சொல்லுங்க முதல்ல கேக்குறேன். இங்கிருந்து வெளிய போ. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அட, இது நல்லா இருக்கே. காலையிலயே உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன செய்ய போற? நீலிமா வாஷிங் பவுடர், லக்கி கான்டெஸ்ட். ஏன் இப்படி தேவையில்லாத வேலை பண்ற? இதை எழுதி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது உருப்படியா ஒரு வேலையை பண்ணலாம்ல? யார் அந்த மாதிரி சொன்னாங்க? அதிர்ஷ்டம் இருந்தா இதுல எனக்கு ஒரு கார் கிடைக்கும் தெரியுமா? என்னது, காரா? ஆமா. இல்ல மோட்டார் பைக், டிவி, ஃப்ரிட்ஜ், இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் சும்மா போடுறாங்க. ஐயா, அப்படியெல்லாம் இல்ல. நல்லா அழகா எழுதி கொடுக்கறவங்களுக்கு தான் பிரைஸ். கூட 3 காலி பாக்கெட்டும் கொடுக்கணும். எப்படி எழுதணும்னு உனக்கு தெரியுமா? கிடைச்சிருச்சுல. அம்மா மகளுக்கு சோப்பு போடணும், புருஷன் பொண்டாட்டிக்கு சோப்பு போடணும், பொண்டாட்டி மாமியாருக்கு சோப்பு போடணும். நீலிமா வாஷிங் பவுடர். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, நீ என்ன சோப்பை யூஸ் பண்ற? நானா? குமார். பவுடர்? குமார் தான். பேஸ்ட்? அதுவும் குமார் தான். குமாரா? அப்படி ஒரு கம்பெனி நான் கேள்விப்பட்டதே ஐயோ, இல்லையே. இது கம்பெனி இல்ல. நம்ம பியூன் குமார் இருக்காருல்ல, இதோ இந்த குமார் அண்ணன் ஒன்னாதான் குடியிருக்கோம். நாங்க நல்ல கம்பெனி. சரிங்க, மேனேஜர் பார்த்தா என் வேலை போயிடும். சரி, நாளைக்கு அனுப்பிடுறேன். ஓகே. எனக்கு கண்ணீர் அஞ்சலியா? என்னையா இது? டீசர். அது இல்ல, பேப்பர்ல இப்படி பண்ணது யாரு? ஐயோ, சொல்றா. நான் தனியா வேற சொல்லணுமா? சாருக்கே தெரியுமே. என்ன இதெல்லாம்? பேப்பர். அதுவும் இன்னைக்கு பேப்பர். முதல்ல திறந்து பாரு. ஐ, இதுல ஜன்னல் வைக்கிறது தான் உன் வேலையா? சார், அது லக்கி கான்டெஸ்ட்க்கு அனுப்புறதுக்கு. லக்கி கான்டெஸ்டா? நாசமா போச்சு. ஒரு வேலை செய்யி, விகடன், குமுதம், கல்கண்டுன்னு வாங்கி உன் வீட்லயே உட்கார்ந்துட்டு. சார், லக் அடிச்சதுன்னா நான். ஷட் அப். டோன்ட் பி ஸ்டூபிட். வெக்கமா இல்ல உனக்கு? ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பசங்க மாதிரி. ச்சே. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலயும் நீ இத மாதிரி செஞ்சேனா ஐ வில் டிஸ்மிஸ் யூ.
சார் டீ வேணுமா? போயோ. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே ஐ நீலிமா, அடிச்சது லாட்டரி. 2 பாக்கெட் கிடைச்சா காசுக்கு எந்த குறையும் இருக்காது. டேய், யாரா அது என் ஏரியால பொறுக்கிறது? நீ போய் பக்கத்து ஏரியால பொறுக்கு போ. என்ன உன் ஏரியாவா? இது என்ன உங்க அப்பன் பேர்லயா இருக்கு? ஆமாடா, எங்க அப்பா தாண்டா இங்கெல்லாம் பொறுக்க விட்டுருக்கான். போறியா? இப்ப இல்ல இதை வச்சு அடிக்கவா? படா படா. ஏய், லூசு பைய. கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்கும். என்ன ஒரு அதிர்ஷ்டம்! உனக்கு நன்றி கடவுளே, எனக்கு தான் பிரைஸ் கிடைக்கும். ஐயோ 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 என் வளையல் அக்கா, திருடன் திருடன். திருடன்ல கவரு கவரு. விடு. சத்தம் போடாத. கவரை எடுக்க போய் கைய புடிச்சிட்டேன் தெரியாம. கவரு. ஐயோ என்னம்மா என்னாச்சு? அடிக்க